கிஷோரின் பதவி நீக்கத்திற்கு எதிரான விசேட கூட்டம் கோரமின்மையால் ஒத்திவைப்பு. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து தமிழ் அரசியல் தலைவர்கள். போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடம் சம்பளம் பெறும் 200 போலீசார். ராணுவத்தில் கையளிக்கப்பட்டு எங்களுடைய பிள்ளைகள் எங்கே? மட்டக்களப்பில் போராட்டம். மன்னார் மாவட்டத்தில் இதுவரை 47 டெங்கு நோயாளர்கள் அடையாளம். காற்றின் கொடூரத்தால் நூலிழையில் உயிர் தப்பிய கேப்பாப்பிளவு போராட்டக்காரர்கள். அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணமில்லை, மஹிந்த ராஜபக்ஷ திட்டவட்டம். இலங்கையின் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்திற்கு ஐநா எதிர்ப்பு. திடீரென தீப்பற்றி எறிந்த மானிப்பை பிரதேச சபையின் குப்பை மீட்டால் பெரும் பதற்றம். சுங்க திணைக்களத்தின் தொடர் சாதனை, 313 பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானம். சஜித், ரணில், மஹிந்த அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், கந்தசாமி பிரபு. ராஜபக்சர்களுக்கு அடுத்தடுத்து காத்திருக்கும் பேராபத்து, ஆளும் தரப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை. மனித குலத்தின் பகிரப்பட்ட எதிர்காலத்தை உருவாக்க ஒன்றிணைவோம், சீன தூதுவர். தொடர்வது விரிவான செய்திகள். சாவச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட நகரசபை விசேட கூட்டம் கோரம் இல்லாததால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட நகரசபை விசேட கூட்டம் கோரல் இல்லாததால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்று நிரூபத்தை சபையில் கடுமையாக விமர்சித்து அதனை தூக்கி வீசினார் என்ற குற்றச்சாட்டில் நகரசபையின் உபதவிசாளர் வடமாகாண ஆளுநரால் கடந்த 24ஆம் தேதி வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக உபதவிசாளர் பதவி மற்றும் உள்ளூராட்சி உறுப்பினர் பதவி ஆகியவை வரிதாக அந்த நிலையில் ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை மீளப்பெற கோரியும் சாவகச்சேரி நகரசபையில் தீர்மானம் நிறைவேற்ற விசேட சபை அமர்வினை நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடந்து நகரபிதா அழைப்பு விடுத்திருந்தார். அந்த விசேட அமர்வுக்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் சமூகம் அளிக்காத காரணத்தினால் சபையில் கோரமின்றி சபை அமர்வு ஒத்திவைக்கப்பட்டது. சாவகச்சேரி நகரசபையின் 18 உறுப்பினர்களில் குறித்த விசேட அமர்வுக்கு தமிழரசு கட்சியின் 6 உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தியின் 3 உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சியின் ஒரு உறுப்பினருமாக 10 உறுப்பினர்கள் சமூகம் அளிக்கவில்லை. ஏனைய 8 உறுப்பினர்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த 6 உறுப்பினர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 2 உறுப்பினர்கள் உள்ளடங்குகின்றனர். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை ஈழத்தமிழ் அரசியல் தலைவர்கள் சந்தித்து தங்களின் கோரிக்கைகள் அடங்கிய அறிக்கை ஒன்றை கையளித்தனர். இந்த சந்திப்பு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இடம்பெற்ற இச்சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் சர்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன், சென்னை தமிழர் கட்சியினுடைய தலைவர் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தபராசா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், சிரேஷ்ட சட்டத்தரணி சுபாஷ், சிரேஷ்ட சட்டத்தரணி நடராஜா காண்டீபன் மற்றும் கொள்கை பிரிவு செயலாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது நேற்று தமிழ்நாடு முதலமைச்சருடன் இடம்பெற்ற சந்திப்பில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் மீண்டும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. குறிப்பாக கடந்த 18ஆம் தேதி 2025 அன்று அப்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் எமது கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர் 11 பிப்ரவரி 2026 அன்று இந்திய பிரதமருக்கு ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாக எழுதிய கடிதம் நினைவூட்டப்பட்டது. அந்த கடிதத்தில் முன்வைக்கப்பட்ட நிலைப்பாடுகளை தொடர்ந்து உறுதியுடன் வலியுறுத்துவதுடன் இலங்கையில் ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் முயற்சிகளை தடுத்து நிறுத்துவதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்திய மத்திய அரசுக்கு தேவையான அரசியல் அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதேவேளை ஈழத்தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கு நிலையான தீர்வாக தமிழர்களின் தேசம் தனித்துவமான மக்கள் என்ற அங்கீகாரமும் அவர்களின் சுயநிர்ணய உரிமையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையில் கூட்டாட்சி கட்டமைப்பிலான அரசியல் தீர்வை ஏற்படுத்த இந்தியா உறுதியான அரசியல் முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை தொடர்பில் சர்வதேச சுயாதீன மற்றும் நம்பகமான விசாரணையை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்க வேண்டியதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் இடையில்
எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கைகள் காரணமாக நீண்ட காலமாக நிலவி வரும் முரண்பாடுகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் உடனடியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த டிசம்பர் மாதம் அப்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது இருதரப்பு மீனவர் பிரதிநிதிகளையும் நேரடியாக சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு நிலையான தீர்வை உருவாக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதாக அவரால் தெரிவிக்கப்பட்ட விடயமும் நினைவூட்டப்பட்டது. மீனவர் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் தொடர்ந்து செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஈழத்தமிழர் உரிமை பிரச்சினையில் தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த நிலைப்பாட்டுடன் செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் வலியுறுத்தப்பட்டது. பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தற்காரர்களிடமிருந்து மாதந்தோறும் சம்பளம் பெற்று வந்ததாக கூறப்படும் சுமார் 200 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சிங்கள பத்திரிகைக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். கடத்தல்காரர்களுடன் தொடர்புகளை பேணிய சுமார் 10 அதிகாரிகள் இதுவரையில் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடத்தல்காரர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாக அடையாளம் காணப்பட்ட மேலும் 6 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அவர்கள் தொடர்பான தகவல்கள் கடந்த வாரம் உளவுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பாதாள உலகு மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை ஒடுக்குவதற்கு இவ்வாறான ஊழல் அதிகாரிகள் பெரும் தடையாக இருப்பதாக அமைச்சர் வலியுறுத்தினார். பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் முன்னாள் கட்டளையிடும் அதிகாரியும் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான வருண ஜயசுந்தரவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அண்மையில் விசாரணை நடாத்தியுள்ளது. இந்த விசாரணையின் போது அவரிடம் சுமார் 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்துமாறு அவரை விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அரசாங்கம் இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஊழல் அதிகாரிகள் மற்றும் கடத்தற்காரர்களுக்கு இடையிலான வலையமைப்பை உடைப்பதற்காக கல்பெட்டி உள்ளிட்ட சில காவல் நிலையங்களின் அனைத்து அதிகாரிகளும் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை முழுமையாக ஒடுக்குவதற்காக காவல்துறை திணைக்களத்துக்குள் இருக்கும் கருப்பு ஆடுகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு விலை குறைப்பை தொடர்ந்து சோற்றுப்பொதி, கொத்து ரொட்டி மற்றும் பிரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதன் விலைகள் 15 ரூபாவினால் குறைக்கப்படும் என சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவகங்களின் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் நள்ளிரவு முதல் இந்த விலை குறைப்பு நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேநீர், பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டி வகைகளின் விலைகள் 5 ரூபாவினாலும் குறைக்கப்படுவதாகவும் சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் போர் முடிவடைந்த காலகட்டத்தில் இராணுவத்திடம் சரணடைந்த மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தங்களது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை வெளிப்படுத்த கோரியும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் மட்டக்களப்பில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இப்போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் தாய்மார்கள் மற்றும் உறவினர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது ஆதங்கங்களையும் கோரிக்கைகளையும் பதாதைகள் மூலம் வெளிப்படுத்தினர். மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்க தலைவி அமலனாக்கி தலைமையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கை சிங்கள அரசு மற்றும் ராணுவத்துக்கு ஆதரவான எம்மை ஏமாற்றும் உள்ளக நீதி பொறிமுறை எமக்கு வேண்டாம். சர்வதேச விசாரணையை கோருகின்றோம் என முதன்மை பதாகையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அத்துடன் இந்த விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டது. போர் முடிவில் ராணுவத்திடம் சரணடைந்து எங்கள் குழந்தைகளுக்கு என்ன ஆனது மற்றும் ராணுவத்தை நம்பி சரணடைந்த பிள்ளைகள் எவ்வாறு காணாமல் போனார்கள் போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட பதாதைகளை உறவினர்கள் கண்ணீருடன் ஏந்தியிருந்தனர். அரசாங்கத்தின் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் ஒரு கண்டுடைப்பு நாடகம் என்றும் தங்களுக்கு சர்வதேச நீதி விசாரணையே தேவை என்றும் போராட்டக்காரர்கள் உறுதியாக தெரிவித்தனர். நீண்ட காலமாக தொடரும் தங்களது நீதிக்கான போராட்டத்துக்கு முறையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் சர்வதேச சமூகம் இதில் தலையிட்டு தங்களுக்கு தகுந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். போராட்டத்தின் போது காணாமலாக்கப்பட்டு தங்களது பிள்ளைகளின் புகைப்படங்கள் மற்றும் அடையாள அட்டைகளை கைகளில் ஏந்தியவாறு தாய்மார்கள் மற்றும் உறவினர்கள் கண்ணீருடன் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என்று பலர் கலந்து கொண்டதுடன் சர்வதேச விசாரணை வேண்டும், எங்கே உறவுகள் எங்கே போன்ற கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது கருத்து தெரிவித்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவி அமலநாயகி. வணக்கம். நான் அமலராஜ் அமலநாயகி.
மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி. இன்றைய தினம் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி மட்டக்களப்பு காந்திபாக்கில் இன்றைக்கு ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று செய்திருக்கிறோம். அதுக்கான காரணம் நாங்கள் பல 17 வருடங்களாக உள்ளக பொறிமுறையில் நீதி இல்லாமல் பாதிக்கப்பட்ட தரப்பாக இன்று வரைக்கும் போராடி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு உண்மையை கண்டறிதல் அல்லது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த ஒவ்வொரு சிங்கள அரசுகளாலேயும் எந்த ஒரு எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. 12 ஆணைக்குழுக்களை நியமிச்சிருக்கிறாங்க இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக. அந்த 12 ஆணைக்குழுக்களில் நாங்கள் முறைப்பாடுகளை கொடுத்திருக்கிறோம். எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை கேட்டிருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தாலேயோ சரி, இதுக்கு முதல் வந்த அரசாங்கங்களாலேயோ சரி, எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கும் உள்ளக பொறிமுறைகள் ஊடாக எந்த ஒரு தீர்வு மட்டாத பட்சத்தில் 2017ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாகத்தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும்ன்றதில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓஎம்பி என்ற ஒரு பொய்யான ஒரு அலுவலகத்தை, ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு அலுவலகத்தை சர்வதேசத்தில் உள்ளவங்களும் அதை அங்கீகரித்து இன்றைக்கு இலங்கையில் வடக்கு கிழக்கில் நடந்த காணாமல் போனோருக்கான அலுவலகம் உண்டு இங்கே திறந்து வச்சிருக்கிறாங்க. நாங்கள் கேட்குறது காணாமல் போனோருக்கான அலுவலகத்தை அல்ல, அதன் ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்காது. நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஒரு அலுவலகத்தை. அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் இங்கே இலங்கையில் சரி, சர்வதேசத்திலேயோ சரி, இதுவரைக்கும் கொண்டு வரப்பட இல்லை. இப்போ என்னென்னு சொன்னால் 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஏதோ மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனோருக்கான அலுவலகம் மக்கள் சந்திப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. அதில் நீதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்னென்று சொன்னால், தங்களுக்கு மரண சான்றிதழ்களை கொடுத்து அவர்களுக்கான இழப்பீடுகளை கொடுத்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்னு தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் மரண சான்றிதழ் இந்த தாய்மார் எடுத்தாலும் சரி, நஷ்ட ஈடுகளை இவங்க கொடுத்தாலும் சரி, தங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்ற உண்மையை சொல்ல வேணும். ஒவ்வொரு அரசாங்கமும் சிங்கள ஆதிக்கம் கொண்ட அரசாங்கத்தால் அரச படையினர்களால் கைகளில் கொடுத்த அந்த உறவுகள், இந்த பிள்ளைகள், சிறுவர்கள், அவர்கள் வெள்ளவேனில் கடத்தி போனவங்களோட உறவுகள், அவர்களுக்கு என்ன நடந்தன்றதை உண்மையை சொல்லணும். சாட்சியங்களாக நாங்கள் இருந்தும் இதுவரைக்கும் எங்களோட சாட்சியங்களை 12 ஆணைக்குழுக்களில் பதிவு செய்திருக்கிறாங்களே தவிர அதை ஒரு தரவுக்காக மாத்திரம்தான் எடுக்கிறாங்க. அந்த தரவுகளை எடுத்துக்கொண்டு அவங்க எங்களுக்கான நீதியை தராமல் மறுத்து கொண்டு இருக்கிறாங்க. மற்றது சர்வதேச சில அமைப்புகள் இதை கவனத்தில் கொள்ள வேணும். ஏனெண்டா இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்குற நிதிகள், அந்த பண்டுகளை வச்சுக்கொண்டு எங்களோட தாய்மாரை ஒரு உலாற்றுப்படுத்தல் என்ற ஒரு பேரில் மரங்களை நடுறாங்க, மற்றது சித்திரங்களை வரைகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு சித்திரத்தை வரைஞ்சா எந்த கணவர் இல்லாத வலியை அதால் மறந்து கொள்ளேலுமா? ஒரு சித்திரத்தை வரைஞ்சா சரி, ஒரு மரத்தை கொண்டு நாங்கள் நாட்டுறோம் என்னென்று கேட்டால் மனாற்றுப்படுத்தல்னு சொல்கிறாங்க. அந்த மரம் செத்து போனால் எங்கள்கிட்ட இருக்கிற வலியை விட இன்னும் ரெட்டிப்பு மடங்காக மாறுமா மாறாதா இந்த வலி? இந்த வேதனையால் ஏன் இந்த காசு கொடுக்குற நிதி நிறுவனங்கள் எங்களுடைய உண்மையை கண்டறிகிறதுக்கான, எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்ற ஒரு விஷயத்தை கண்டறிகிறதுக்காக அந்த பணத்தை செலவிட்டால் என்ன? நாங்கள் இன்றைக்கு தண்ணிக்கும் வழி இல்லாமல் தான் இந்த தாய்மார் தங்களோட பிள்ளைகளை கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை நாங்கள் அறியணும். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தன்ற உண்மையை தெரியணும். குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தணும், அவர்களுக்கான தண்டனைகள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் எங்களோட மனம் மாறும். அதை விட்டுட்டு காசுகளை கொடுத்துட்டு மறப்போம் மன்னிப்போம் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் தொலைச்சதை ஆடு மாடு இல்லை பொருள் நகைகளை பொருளையா இல்லையே. நாங்கள் எங்கள்கிட்ட பெருமதியான உயிர்களை தொலைச்சிருக்கோம். இந்த 14 வருஷத்துக்கு இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நாங்கள் பட்ட அவமானங்கள், நாங்கள் பட்ட கஷ்டங்கள், நாங்கள் பட்ட வேதனைகள், நாங்கள் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு இன்றைக்கு சர்வதேச நாட்டுட்டு நாங்கள் போய் நிற்கிறோம். ஏனென்றா இங்கே இலங்கை அரசாங்கம் எந்த உதவியும் எந்த ஒரு நீதி பொறிமுறையும் எங்களுக்காக இல்லை. வலிந்து
காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கானது இல்லை. இந்த புதைகுழிகளை தோன்றாங்க, எல்லாம் ஒரு கண் துடைப்புக்காக தோன்றாங்க. அதில் எங்கே சர்வதேச நிபுணத்துவம் இருக்குது, சர்வதேச தலையீடு எங்கே இருக்குது, அதை யார் கண்காணிக்கிறாங்க? இந்த OMB அலுவலகத்தில் ஏன் சர்வதேச ரீதியாக இதை வலியுறுத்துகிறாங்க, ஆனால் ஏன் அவங்களோட கண்காணிப்புக்கு கீழே இல்லை? ஏன் எங்களுக்கு சர்வதேச நாடுகள் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரை எங்களுக்கான ஒரு குழுவை ஆரம்பிக்க இயலாது? சர்வதேசத்தில் அந்த சட்டம் இல்லை, ஐநாவில்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கொண்டு போகிறதுக்கே எங்களுக்கான எங்களோட பிரச்சனைகள் 17 வருஷத்துக்கான ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் அவங்களால நியமித்து எங்களுக்கான தீர்வை பெற்றுத்தரத்துக்கு ஏன் சர்வதேசமும் முன் வருவது இல்லை? இந்த போலியான இந்த அமர்வுகளில் 1000 ரூபா காசையும் கொடுத்து இந்த தாய்மாரை கூப்பிட்டு தங்களோட பெருமதியான பிள்ளைகளோட பதிவுகளையும் எடுத்துக்கொண்டு அவங்களும் காலங்காலமாக ஏமாற்றி 400-500க்கு மேற்பட்ட தாய்மார் இன்றைக்கு சாட்சியங்களாக இருந்தவங்களை நாங்கள் இழந்துட்டு அவங்களுக்காக நாங்கள் இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு இந்த போலியான OMB அலுவலகம், போலியான விசாரணை, போலியான வேலை திட்டங்கள், நஷ்டஈட்டை நாங்கள் கேட்கல. எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களோட உறவுகளுக்கு, எங்களோட கணவன்மாருக்கு என்ன நடந்ததுன்றதை கேட்குறோம். யார் கொண்டு போனவன், என்னத்துக்காக கொண்டு போனவன், கொண்டுட்டாங்களா, ஏன் கொண்டாங்க, கொண்டவங்களை எங்கே கொண்டு புதைச்சாங்க? இதுகளுக்கான விடைகளை தந்த பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் முடிவெடுக்கிறோம் இதுக்கு என்ன தேவைன்றது, எங்களுக்கு என்ன தேவைன்றது. ஆகவே இதில் சர்வதேச நாடுகளும் சரி, ஐக்கிய நாடுகள் சபைகளும் சரி, இதுகளை பற்றி கருத்தில் கொண்டு எங்களுக்கான தீர்வுகளை பெற்றுத்தரத்துக்கு முழுமையாக உங்களோட பங்களிப்போடு, உங்களோட ஆதரவோடு, உங்களோட கண்காணிப்புக்கு கீழே எங்களுக்கு வலுவான ஒரு விசாரணை வேணுமென்றதை இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் மன்னார் மாவட்டத்தில் இதுவரை 47 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் டெங்கு நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியமாக உள்ளது என மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் MHM ஆசாத் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று சனிக்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன் பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் தினமும் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே மன்னார் மாவட்டத்திலும் டெங்கு நோயாளர்களின் தாக்கம் அதிகம் காணப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற பல இடங்களிலே நாங்கள் பொது சுகாதார பரிசோதனையூடாக டெங்கு பெருகக்கூடிய இடங்களை நாங்கள் பரிசீலித்த பொழுது பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், பொது இடங்கள் மற்றும் தனியார் காணிகள், அதே போன்று கட்டடங்கள் கட்டுகின்ற இடங்களிலே பல இடங்களிலே 50க்கும் மேற்பட்ட இடங்களிலே 50% மேற்பட்ட இடங்களிலே டெங்கு பெறுவதற்கான குழம்பிகள் காணப்படுகின்றன. இதற்கு எதிராக நாங்கள் வீடுகளிலும் பரிசோதித்து பலருக்கு நாங்கள் எச்சரிக்கை அறிக்கையினை வழங்கியிருக்கின்றோம். அதே போல் பொது இடங்கள், குறிப்பாக பாதை ஓரங்களிலே கான்கள், அதே போன்று நீர்கள் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள், இவ்வாறான இடங்களிலே பொதுமக்கள் வீசுகின்ற கழிவுப் பொருட்கள், அதே போன்று குப்பைகளை கொட்டுவதனூடாக டெங்கு பெறுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகின்றது. அதே போல் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் டெங்கு பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு தெரியும், மன்னார் மாவட்டத்திலே டெங்கு நோயாளர்கள் இதுவரை சுமார் 47 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். வைத்தியசாலையில் தற்பொழுது சிலர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்திலே டெங்கு பெருகுமா இருந்தால் இவ்வாறான குடம்பிகள் பெருகக்கூடிய இடங்கள் அதிகம் காணப்படுவதனால் இவற்றை கட்டுப்படுவது கடினமாக இருக்கும். ஆகவே நான் பொதுமக்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், உங்களுடைய வீடு, சுற்றுப்புறச் சூழல், அதே போன்று வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கின்ற நீர் பாவித்து வைத்திருக்கின்ற இடங்கள், அதே போன்று குளிர்சாதன பெட்டிகளை அடிக்கடி நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே போல் பக்கத்தில் இருக்கின்ற மூடப்பட்டு கைவிடப்பட்டிருக்கின்ற காணி நிலங்களை நாங்கள் சுத்தப்படுத்துவதற்கு உரிய சுகாதார வைத்திய அதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும். அதே போல தான் பொது இடங்களிலே குப்பை கொட்டுவதை நகர சபை, அதே போன்று பிரதேச சபையின் ஊடாக இவற்றை நாங்கள் விரைவாக சுத்தப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தனிய சுகாதார துறையினால் மாத்திரம் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவது கடினம். அதே போன்று பொதுமக்களிடம் மற்றொரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். காய்ச்சல் இருக்குமா இருந்தால் சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், அதே போன்று முதியவர்கள், நாட்பட்ட நோயுடையவர்கள் காய்ச்சல் இருக்குமா இருந்தால் 24 மணித்தியாலங்களிலே நீங்கள் பார்த்து குறையாவிட்டால் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று
குறிய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாதவர்கள் 2 நாட்கள் பார்த்து உங்களுடைய ஃபுல் பிளட் கவுண்ட், அதே போன்று டெங்குக்காக செய்யப்படுகின்ற NS1 என்கின்ற பரிசோதனை மாவட்ட பொது வைத்தியசாலையில் காணப்படுகின்றது. ஆகவே வந்து உரிய காலத்துக்கு வந்து நீங்கள் பரிசோதனைகளை மேற்கொண்டு நோயினை கண்டறிய முடியும். அதே போல தான் வெறுமனே வீட்டிலே இருந்து கொண்டு மருந்துகளை குடித்து நாள் சென்ற பின்னர் வராமல் நீங்கள் உடனடியாக 2 நாட்களுக்குள் வந்தீர்களாக இருந்தால் டெங்கு நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. டெங்கு நோய் பெருக்கத்தை தடுப்பதற்காக நாங்கள் நிறுவன ரீதியாக, நாங்கள் அரசு நிறுவனமாக இருந்தால் தினமும் அரை மணித்தியாலங்கள், அதே போல் பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களை அறிவுறுத்துவதன் மூலமாக ஆசிரியர்களும் ஒன்று சேர்ந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பொது இடங்களிலே தொண்டர் நிறுவனங்கள், அதே போன்று முற்படையினரின் உதவியுடன் நகரசபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினருடன் சேர்ந்து குப்பைகளை உடனடியாக அகற்றுவதன் மூலமாகவும், காணிலே காணப்படுகின்ற நீர் தேங்கக்கூடிய கொள்கலங்களை அகற்றுவதன் மூலமாகவும் இவற்றினை கட்டுப்படுத்த முடியும். பொதுமக்கள் தங்களுடைய சுற்றுப்புறச் சூழலை தினமும் அரை மணித்தியாலங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். சுத்தப்படுத்தி உரிய முறையிலே அவற்றை அகற்றுவதன் மூலமும் இந்த டெங்கு நோயிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். வீடுகளை பரிசோதித்த போது நாங்கள் 1500 வீடுகளிலே நாங்கள் பரிசோதனை மேற்கொண்டு அவர்களுக்கு எதிராக நாங்கள் பலருக்கு நாங்கள் எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கியிருக்கின்றோம். அதே போல் உங்களுக்கு தெரியும், அரசு நிறுவனங்களிலும் இவ்வாறான எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கியிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அங்கும் டெங்கு குடம்பிகள் பருவதற்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டன. அதே போல் பாடசாலைகளிலும் கணிசமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதே போல் பொது இடங்கள், அது மாத்திரமல்ல மத நிறுவனங்களிலும் நாங்கள் டெங்கு குடம்பிகளை அடையாளம் கண்டு அழிப்பதற்குரிய அறிவுரைகள் வழங்கியிருக்கின்றோம். இலங்கையிலே வடமாகாணமும் ஒரு குறைந்தளவு எண்ணிக்கையான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்ற 5 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே அதிகளவான நோயாளிகளை எங்களுக்கு முசலி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும், மாந்தை மேற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும், அதனைத் தொடர்ந்து 23 நோயாளர்கள் மன்னார் நகர் பகுதியிலும், அதே போல் நானாட்டான் பகுதியிலே குறிப்பாக அங்குதான் அதிகமான கடந்த காலங்களில் நோயாளர்கள் இருந்தாலும் இந்த தடவை 10 நோயாளர்களும், அதே போல் மடு ஏரியாவிலும் இருந்து 6 நோயாளர்களும் இடங்காணப்பட்டிருக்கின்றார்கள். கோப்பாப்பிளவில் இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் திடீரென வீசிய பலத்த காற்றினால் போராட்டத்துக்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகள் முற்றாக சேதமடைந்துள்ளது. குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் 10வது நாளாக தொடர்ந்த நிலையில் நேற்று பிற்பகல் திடீரென வீசிய பலத்த காற்றினால் போராட்டத்துக்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகை முற்றாக சேதமடைந்துள்ளது. அச்சமயம் கொட்டகைக்குள் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் நூலிழையில் உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவத்தில் எவருக்கும் உயிர் சேதமோ பாரிய காயங்களோ ஏற்படவில்லை என்றும் போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட சில பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேப்பாப்பலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கின்றது. குறித்த காணிகளை உடனடியாக உரிய மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியே பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளையும் இயற்கை இடையூறுகளையும் எதிர்கொண்ட போதிலும் தமது காணிகள் மீட்கப்படும் வரை போராட்டத்தை தொடர்வதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். இதன்பொழுது ஊடகங்களுக்கு அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், இவ்வாறு துன்ப துயரங்களை சுமந்து வரும் நிலையில் அரசாங்கம் இன்னும் நம்மை கண்டுகொள்ளாத நிலையிலேயே இருக்கின்றது. அதன் பலனாக ஆளுநருக்கு கோரிக்கை விடுத்திருந்தோம், இன்னும் சாதகமான பதில் எட்டவில்லை. இதனால் நாளைய தினம் காலை 9 மணி முதல் ஒன்றிணைந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளோம். இதற்கு அனைத்து தரப்பினரும் கட்சி பேதமின்றி கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை வழங்குமாறு கேட்டு நிற்கின்றோம். இந்த காணி விடுவிப்பு இதற்கு முதல் ஆரம்பித்தது தொடக்கம் இன்று வரைக்கும் 3 ஆளுநர்கள் 3 மாவட்ட செயலாளர்கள் மாறிவிட்டார்கள். யாருமே இதில் அக்கறை கொள்ளவில்லை என்பது மனவேதனையான ஒரு விடயம். மீண்டும் போராட்டம் ஆரம்பித்து இன்றுடன் 10 நாட்கள் ஆகின்றது. இந்த இடத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதிகாரமுள்ள அதிகாரிகள், ஆளுநராக இருக்கட்டும், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், பிரதேச செயலாளராக இருக்கட்டும், இதுவரை மக்களுடைய துயரங்களை கண்டு அதற்கான தீர்வினை எங்களால் முயற்சி எடுக்கப்பட்டு பெற்றுத்தரப்படும் என்கின்ற ஒரு வார்த்தையை கூட கவனம் எடுத்து செயல்படுத்தாதது மிகவும் வேதனையை தருகின்றது என்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமக்கு அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணமில்லை என தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி இன்றைய தினம் காலை கண்டியில் உள்ள ஸ்ரீ தலதா மாளிகைக்கு புனித பல்லெச்சத்திற்கு அஞ்சலி செலுத்த வந்தபோது இந்த அறிக்கையை வெளியிட்டார். மேலும் தனது கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி தான் இந்த நாட்டிற்கு ஆற்றிய சேவை போதுமானதாக இல்லை என்று உணர்வதாக கூறினார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விரும்பும் ஒரு தலைவர் மூலம் நாட்டுக்கு சேவை செய்ய காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சவை மக்கள் விரும்பும் நிலை வந்தால் அவரையே அந்த தேர்தலில் களமிறக்குவதாகவும் கூறினார். இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் தற்போதைய பயங்கரவாத தடைச்சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நீக்குவதற்கு பதிலாக அவற்றை மேலும் விரிவுபடுத்துவதுடன் புதிய அபாயங்களை தோற்றுவிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துக்கு அனுப்பியுள்ள கருத்து படிவத்தில் இந்த வரைவில் உள்ள தெளிவற்ற மற்றும் பரந்த வரையறைகள் காரணமாக அளவுக்கு அதிகமான குற்றமயமாக்கல் ஏற்படும் என ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு கருத்து சுதந்திரம், ஒன்று கூடுதல் மற்றும் ஊடக சுதந்திரம் போன்ற அடிப்படை உரிமைகள் ஒடுக்கப்பட்டு பொதுவெளி பெருகிய முறையில் கட்டுப்படுத்தப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பரந்தளவிலான நிறைவேற்று அதிகாரங்கள், முறையான நீதித்துறை மீட்பார்வையின்றி தன்னிச்சையான கைது மற்றும் நீண்டகால தடுப்பு காவல், சித்திரவதைகளுக்கு உள்ளாகும் அபாயம் மற்றும் போதிய நியாயமான விசாரணை பாதுகாப்புகள் இல்லாமை ஆகிய விவகாரங்கள் குறித்தும் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தனது கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது. காவல்துறையினரின் காவலில் இருக்கும்போது வழங்கப்படும் வாக்குமூலங்களை நீதிமன்றத்தில் ஆதாரமாக ஏற்கும் விதி நீக்கப்பட்டமை போன்ற சில சாதகமான மாற்றங்கள் இந்த புதிய வரைவில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மற்றும் உள்நாட்டு அரசியலமைப்பு உத்தரவாதங்களுக்கு முரணான பல விதிகள் இன்னும் இதில் நீடிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் பழைய பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அரங்கேறிய கடுமையான மனித உரிமை மீறல்கள் மீண்டும் தொடர்வதற்கான அபாயம் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. யாழ் மானிப்பாய் பிரதேச சபையின் குப்பை மேடானது நேற்றிரவு திடீரென பற்றியறிந்ததால் அங்கு பதற்றமான நிலைமை ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கல்லுண்டாய் குடியேற்ற திட்டத்திற்கு அண்மையில் மானிப்பாய் பிரதேச சபையின் கழிவு சேகரிப்பு மற்றும் இயற்கை உரம் தயாரிப்பு நிலையம் அமைந்துள்ளது. அந்த குப்பை மேட்டில் திடீரென தீ பற்றியதை தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்களை பயன்படுத்தி தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. குறித்த குப்பை மேட்டில் கடந்த காலங்களில் எந்தவிதமான தீ விபத்துகளும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் சீரான தரம் பிரித்தல் மற்றும் பாதுகாப்பு முறை காரணமாக இவ்வாறு தீ விபத்து ஏற்படவில்லை எனவும் தற்போது சீரான முறையில் கழிவுப் பொருட்கள் தரம் பிரிப்பு இடம்பெறாத காரணத்தினாலேயே இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த குப்பை மேடானது தமது குடியிருப்புக்கு அண்மையில் காணப்படுவதனாலும் பிரதேச சபையினர் தற்போது அதனை சீராக பராமரிக்காத காரணத்தினாலும் தாங்கள் தினமும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாகவும் அந்த மக்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் அனைவரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை போன்றவர்கள் என்றும் அவர்களின் அரசியல் செயற்பாடுகளில் மையமாக இனவாதமே காணப்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி பிரபு தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு இன்று விஜயம் செய்த அவர் வைத்தியசாலையின் ஆளணி பற்றாக்குறை, வெள்ளப்பற்றாக்குறை மற்றும் இடவசதி உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பில் நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடினார். இதன்போது கிழக்கு மாகாண சபையின் கீழ் இயங்கும் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருமாறும் வைத்தியசாலை நிர்வாகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட கந்தசாமி பிரபு, முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் தேர்தல் காலங்களில் இனவாதத்துக்கு எதிரானவர்களாக தங்களை சித்தரித்தாலும் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் அவர்களின் உண்மையான அரசியல் நிலைப்பாடுகள் வெளிப்பட்டதாக குற்றம் சாட்டினார். கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு நிகழ்வை சுட்டிக்காட்டிய அவர், சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோர் ஒரே மேடையில் தோன்றியமை அவர்களின் அரசியல் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இனவாத அரசியலை முன்னிறுத்தவில்லை என்றும் நாட்டில் இனவாதத்தை மீண்டும் தலைதூக்க விடாத கொள்கையுடனேயே அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார். இதன்போது களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் பிரேமானந்த், வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழு தலைவர் உதயணன் மற்றும் வைத்திய அதிகாரிகள், தாதியர்கள், அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் என்று கலந்து கொண்டிருந்தார்கள். இதன்போது கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த காலங்களிலே வடக்கு கிழக்கு மக்களை ஏமாற்றி தாங்கள் ஒரு இனவாதிகள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தவர்கள் விசேடமாக மஹிந்த ராஜபக்ஷ தான் ஒரு இனவாதி இல்லை, தான் ஒரு சிறந்த தலைவர் என்று கூறிக்கொண்டிருந்தார். அவர் ஆட்சிப்பிடம் ஏறியதன் பின்னர்
பின்னர் அவர் ஒரு இனவாதியாக மாறியிருக்கின்றார். சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்க அவர்களோ மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள்தான் இனவாதி, நான் அல்ல என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தங்களது கனவுகளை பூர்த்தி செய்ததன் பின்னர் அவர்களும் ஒன்றிணைந்தவர்களாக இனவாதிகளாக மாறியிருக்கின்றார்கள் என்றும் கூறினார். எதிர்காலத்தில் பல ராஜபக்சக்கள் நீதிமன்றங்கள், லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும் என ஆளும் தரப்பு தெரிவித்துள்ளது. அனுர அரசாங்கம் முன்னெடுத்து வரும் ஊழல் தடுப்பு மற்றும் குற்றவாளிகளை கண்டறியும் நடவடிக்கைகளில் எந்தவிதமான தாமதமும் இல்லை என தொழில்துறை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். போசன் உற்சவ நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் ஊழல்வாதிகள் கைது செய்யப்படும் பணிகள் மந்தமாக நடைபெறுகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் எவ்வித தாமதமும் இல்லை என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு எதிராக நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.